ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டாவுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து பெரிய கிரைண்டர் ஒன்று வாங்கணும் நெடுக சொல்லிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு தான் அதுக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்து கடகடண்டு வந்தாச்சு நண்பர்களே வாங்குறதுக்காக. ஏன்னா வடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்தரைக்கைக்கெல்லாம் இந்த சின்ன மிக்சி கப் வந்து ஹீட் ஆகுது, சூடாகுது. இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி அது டக்கட்டு ஹீட் ஆகுது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக ஒன்று வாங்கணுமெண்டு வந்தாச்சு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி மேக்கர் நல்லா தான் இருந்துச்சு. இது 13,000 சொச்சம் என்ன இருந்துச்சு. ஆனால் நான் அதை எடுக்கல. சுற்றி பார்க்க எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு நண்பர்களே. கத்தியில் இருந்து கரண்டிகளில் இருந்து எல்லாமே எங்களோட கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் விதமாக தான் இருக்குது. பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இது எடுப்போமா அது எடுப்போமான்னு சொல்லி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கூட ஒன்று வாங்கணும்னு சொல்லி தான் நான் மெயினாக வந்தது. அதுக்கும் கிரைண்டருக்கும். ஏன்னா எனக்கு சோறு வடிக்கிறது என் சின்னதாக தானே இருக்குது, அது கொஞ்சம் காணாமல் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாகவும் ஒன்று வாங்கணும்னு சொல்லி தான் கடைக்கு வந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டாவில் சனம் என்ன சனம்னு சொல்கிறீங்க, கால் வைக்கல அது சனமாக இருக்குது. ஏன்னா நியூ இயருக்கு ஒரே ஷாப்பிங், எல்லாருமே ஷாப்பிங். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்தாச்சு நண்பர்களே. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்பக்கம் பெரிய டாசர்கள் அன்னக்கூடைகள் எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தேன். எனக்கு அந்த அலுமினிய கரண்டி 2-3 தேடி பார்த்தது இங்கே தான், இந்த கடையில் தான் கிடைச்சிது. அந்த கரண்டி நிறைய இடத்த தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த கடையெல்லாம் அந்த கரண்டி கிடைச்சிது. என்ன முட்டை மாக்கள் வறுக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதால் பார்த்து அந்த 2 கரண்டியையும் எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கொண்டே நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றையும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இதை வாங்குவோமா அதை வாங்குவோம் எல்லாத்தையும் வாங்கி குமிச்சா அதை அடி தான் விழுங்க கடைசியாக வீட்டில். அதெல்லாம் பார்த்து ஒன்றுண்டா முக்கியமாக எதை வாங்க வந்தனோ அதை முதல் வாங்கியாச்சு. பார்த்தீங்களா, இவரைத்தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்கா? இதுதான் கிரைண்டர். இனி பாருங்க, ஒரே இட்லியை விற்கிறேன், ஒரே தோசை சுடுறேன், ஒரே அதுக்கு பிறகு வடை சுடுறேன், உளுந்த போட்டு அரைச்சி செம்மையாக எல்லாம் செய்ய வேண்டியதான். பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கல்லில் 2 கல் உள்ளது 3 கல் உள்ளது எல்லாம் இருக்காம். ஆனால் அது வந்து கலண்டுருமாம் அந்த கல். அதால் நான் ஒரு கல் உள்ளதை தேடி வாங்கியாச்சு. நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.